ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது NS 400Z, அதாவது டாப் வேரியண்ட், இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 month அந்த டியூரேஷன் தாங்க இருக்கும். ஸோ நானுமே ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பைக்குக்கான ரிவ்யூக்காக. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செம க்ரேஸியான ஒரு பைக்கு வித் யாருமே நம்ப முடியாத ஒரு ப்ரைஸில் வந்து ஒரு வண்டி. ஸோ அந்தளவுக்கு லுக்ஸும் சரி டிசைன்ஸும் சரி அவ்வளோ பக்காவாக வந்து பண்ணியிருப்பாங்க. லைக் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரண்ட்டோட அந்த ஸ்பைடர் வெப் அந்த ஒரு டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த வண்டியோட பேர் ஆக்சுவலாக அந்த ஸ்பைடர் வெப் கிடையாது, நான் இந்த வண்டிக்கு வச்சிருக்கிறது. ஏன்னா எனக்கு இந்த வண்டியை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த வெனம் ஃபேஸ் அந்த லைக் தான், அந்த ஒரு வைப் தான் வருது வண்டியை பார்க்குறப்ப. நல்லா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் புதுசாக இருக்குது. ஏன்னா நிறையா பைக்ஸ், நிறையா பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பைக்கை வந்து காப்பி பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டிசைன்ஸ் அந்த மாதிரி எந்த பைக்கும் காப்பி பண்ணாமல் ஒரு தன்னிச்சையாக ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் மேக்ஸிமம் நான் எதிர்பார்த்த ஒரு NS 400 டிசைன் இப்படி தான் இருக்கும். அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அந்த ஆன்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் அது ஆக்சுவலாக NS வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ் பண்ணாது. NSக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெட் செட்டப் மட்டும் மறைச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லிட்டரலி ஒரு NS 200 பைக் தான். ஆனால் ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது NSஐ விட இது பல்கியரான பைக். அண்ட் அதே மாதிரி NSஐ விட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்டேட்டடாக அண்ட் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா போட்டு வைக்க போகிறேன். ஸோ யாராவது ஒரு NS 400 பைக் வந்து நான் எடுக்கிறேன் ப்ரோ, பட் நிறைய நெகட்டிவ்ஸ் வருது, எனக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? இதில் நிறையா பாசிட்டிவ்ஸும் இருக்கும் அண்ட் என்னோடய விதத்தில் இந்த பைக்கை நான் பார்க்குற நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கும். கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட் எடுத்தோனையும் ஒரு லுக்ஸை பற்றி சொல்லிடுறேன். லுக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 9 out of 10 நான் தருவேங்க. ஏன் அப்படின்னா இது வந்து NS 400 தான். NSஓட இன்னொரு சிப்ளிங் வந்து கிடையாது. அண்ட் இதே மாதிரி N சீரியஸும் கிடையாது. நமக்கு NS பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து ஒரு NS 200 அந்த வைப்பு தான் இது கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு NS 400 அப்படிங்கிறப்போ நமக்கு 200ஓட ஒரு டபுள் மடங்கு வண்டி தான். அதை பார்க்குற மாதிரி இந்த வண்டியில் நிறையா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக உங்களுக்கு டிசைன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வண்டியோட தூரமாக இருந்து பார்க்கும்போது இதில் வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேரிங் அந்த இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் இன்பெத்தாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரிங் டிசைன் வந்து NSஐ விட கொஞ்சம் வேறு. NSல வந்து இந்த மாதிரியான ஒரு பெண்டெல்லாம் கிடையாது. அண்ட் இதே மாதிரி இது ரொம்ப ஷார்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இதோட ரேடியேட்டர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுங்க. அதுக்கேற்ற மாதிரி இதோட அவுட் பாடி கிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஆங்கிளில் நான் வந்து காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். அந்த சைடில் இருந்து பார்க்குறப்போ அந்த இன்னுமே கொஞ்சம் பல்ஜராக தெரியும் வண்டியை பொறுத்த வரைக்கும். அண்டு ரேடியேட்டர் நல்லா பெருசாக இருக்கனால அந்த டிசைனுமே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேரி டிசைன் மாற்றிருக்காங்க. இது வந்து NSஓட பார்ட்டும் இது ஒன்று கிடையாது, இது வந்து டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? இது ஒரு சேஞ்சஸ். அந்த ஃப்ரண்ட் அந்த யூனிட் எல்லாமே சேஞ்ச் தான், அது உங்களுக்கே தெரியும். NSல இந்த மாதிரி டிசைன் இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்பைடர் அந்த ஒரு டிசைன் வரும். இங்கே ஒரு ஏர் இன்டேக் வரும், இங்கே ஒரு ஏர் இன்டேக், இங்கே ஒரு ஏர் இன்டேக், இங்கே ஒரு ஏர் இன்டேக். அந்த இன்டேக்காக இல்லாமல் ஒரு டிசைனாக கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் இதை மறைச்சி நீங்கள் பாருங்கள், அந்த நைட் டைமில் இந்த டிசைன் எப்படி இருக்குது. இதை போய் நல்லா இல்லைன்றாங்க, எனக்கு அதுதான் புரிய மாட்டேது. எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலாக அது டிஆர்எல்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. வித் மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரொஜெக்டர் இன் சென்டர். இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப் இந்தியாவில் இது வரைக்கும் இருக்க வண்டியோட ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதாவது N250 அண்ட் N160 அந்த சீரீஸில் இருக்க அதே ப்ரொஜெக்டர் லேம்ப் தான். LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது NSலையும் இருக்கிற விஷயங்கள் தான். மற்றபடி இந்த சைடில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் சேஞ்ச் பண்ணல. இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு NSல இருக்க அதே ஃப்ரேம், கொஞ்சம் வைடர், அதோட கொஞ்சம் இது வந்து வைடாக இருக்கும். டேங்க் வந்து சேம் கெப்பாசிட்டி, அதே மெட்டீரியல் தான். உங்களுக்கு அதே 12 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் N250 N160 இதை விட அதிக கெப்பாசிட்டி. பட் NS எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேங்க் சைஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த வண்டிக்கும் ஒரே டேங்க் சைஸ் கொடுத்தது தான் ஒரு மைனஸ். அதை நான் மைனஸில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரியரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபெண்டர் டிசைனுங்க. நிறைய பேர் இது ஒரே ஃபெண்டர் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் க்ளோஸராக பார்த்திங்கன்னா NSல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்காது. இந்த சைடில் வர்றது இன்னுமே இந்த பிளாஸ்டிக் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. இது வந்து இந்த பைக்குக்காக ரெடி பண்ணப்பட்டது தான். இது எல்லாமே க்ளோஸராக இருக்கும். அண்ட் இது வந்து இன்னுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல வைடர், இந்த ஆங்கிளில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வைடராக பட்டையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சேஞ்சஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் க்ளோஸாக பார்க்கும்போது தான் தெரியும். பட் நீங்கள் தூரமாக இருந்து பார்க்குறப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டிசைனு, இந்த ஒரு இடத்துல நீங்கள் டிசைன் கொடுத்துருக்கிறது, இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்து இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம க்ளோஸராக பார்க்கும்போது இது ஒரு டிசைனாக தெரியும். அண்ட் இந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து தெரியும். ஆக்சுவலாக அந்த விதத்தில் இது எல்லாமே நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பார்த்து பண்ணியிருக்கிறது உண்மையுமே சூப்பராக இருக்குது. இதெல்லாமே என்னோட மேஜர் சேஞ்சஸ். அண்ட் சுவிச்சஸோட டைப் ஃபுல்லாக சேஞ்சு, மிரர்ஸோட டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் ஃபஸ்ட் டைம் ஹசார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கிரேட் இல்லாமல் இல்லை, நிறைய விஷயங்கள்லாம் மெனக்கெட்டுருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த வண்டியோட என்ஜினுங்க, ஹார்ட் ஆஃப் த பைக் அப்படின்னா இதோட என்ஜின் எக்ஸாக்ட்லி சேம் டாமினார் என்ஜின்.
373.27 cc engine with 39 bhp பவர் அண்ட் 35 Nm ஆஃப் டார்க். எக்ஸாக்டாக சேம் இன்ஜின் தான், எந்த வித்தியாசங்களும் கிடையாது. நீங்கள் டாமினாரில் பார்க்குற ஓட்டுற அதே இன்ஜின் 400 cc இன்ஜின் தான் இந்த பைக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு புது டிசைனும் கிடையாது. ஆனால் இங்கே புதுசு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் டாமினாரோட தான் இருந்தாலுமே அந்த வண்டியோட வெயிட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 200 kg 200 கிலோ கிட்டத்தட்ட இருக்கிற அந்த வண்டியோட என்ஜின் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 175 கிலோ. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஒரு 25 கிலோ கிட்டத்தட்ட, ஐ மீன் ஒரு 20 kgs கண்டிப்பாக கட் பண்ணியிருக்காங்க. 20 kgs கட் பண்ணி அதே பவரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினை இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க வித் எக்ஸ்ட்ரா டீத்தோட ஸ்ப்ராக்கெட். இந்த வண்டியோட ஸ்ப்ராக்கெட்டு பயங்கர பெருசு. இது வரைக்கும் எந்த பைக்லையுமே அந்தளவுக்கு ஒரு ஸ்ப்ராக்கெட் வந்து பெருசு கிடையாது. பட் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட் வந்து காட்டுறேன். இது வரைக்கும் இருக்கிறதுலே ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற வண்டி ஒரு மிட் ரேஞ்ச் அந்த இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் 2 lakhsக்குள்ளே இருக்கக்கூடிய வண்டினா நமக்கு வந்து எக்ஸ்பல்ஸ் 200 ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை விட இந்த வண்டியோட ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் பெருசுங்க. ஸோ இதனால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பவர் கிடைக்கும். அண்ட் அந்த டாமினாரை விட நீங்கள் இதோட இனிஷியல்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இந்த பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வந்து ஒரு 175 kg இருக்கக்கூடிய ஒரு பைக்கில் ப்ளேஸ் பண்ணதுனால உங்களுக்கு டாமினார் ஓட்டுற அந்த ஒரு பவரை விட இந்த இன்ஜின் இந்த வண்டியில் பக்காவாக ஒர்க் ஆகும். அதுதான் ஒரு சயின்டிஃபிக் ரீசன். இது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க. எஸ், ஆக்சுவலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாமினாரோட எக்ஸாக்ட் சேம் இன்ஜின் ப்ரோ. இது என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசம் பைக்கில் தான் இருக்குது. பைக்கை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃப்ரேம் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃப்ரேமுங்க. உங்களுக்கு டாமினாரோட அந்த ஒரு கம்பீரமான ஒரு லுக் அண்ட் பல்கியரான ஒரு பைக்கு 200 kg ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த வண்டி, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்ப லைட்டரான ஒரு பாடி. என்எஸோட அதே பாடி தான். மோஸ்ட்லி பிளாஸ்டிக்ஸ் வித் குட் குவாலிட்டி. டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. என்எஸோட அதே லுக்ஸு, பட் இன்ஜின் மட்டும் நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின். இன்னுமே அதோட இனிஷியல்ஸ் நல்லாயிருக்கும், இன்னும் அதோட மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். அந்த டிராஃபிக்ஸில் இன்னுமே இந்த பைக் ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் நீங்கள் டெஸ்ட் ரிவ்யூலையுமே நான் வந்து காட்டுறேன். ஸோ என்னோட ஒரு பார்வையை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்சல்யூட்டான ஒரு நல்ல வண்டினே சொல்லுவேன். அண்ட் இதோடைய பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பல்சரில் உங்களுக்கு பெட்ரோல் டிஸ்க் வராத ஒரு வண்டி அப்படின்னா இதுதான். பெட்ரோல் டிஸ்க்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கில் ஒரு மாதிரி கட்டிங்காக கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் முழுக்கட்டின்னு கொடுத்துருக்கிறது தான் பெட்ரோல் டிஸ்க் டைப்பு. இதுக்கு மட்டும் எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு நல்லா அதில் ஒரு கட்டிங் டிசைன் தான் இருக்கும், ஒரே டிஸ்க் தான் ஷேர் பண்ணும். ஆனால் இந்த வண்டி மட்டும்தான் நமக்கு டிஸ்கோட குவாலிட்டி வேறு அண்ட் டிஸ்க்குமே வேறு, சுத்தமாக சைஸ் வேறு. 320 mm ஃப்ரண்ட்டோட டிஸ்க், நல்ல பெரிய ஒரு டிஸ்க்கு. 17 inches ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 110 செக்ஷன் டயர் வித்தவுட் ரேடியல். இதில் ரேடியல் டயர் கொடுத்துருக்கலாம், பட் கம்பெனி வைஸ் வித்தவுட் ரேடியல் தான். நீங்கள் வேணும்னா ரேடியல் டயர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான். ரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 140 செக்ஷன் அதே பல்சர் NS 200 டயர் தான். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. பட் இதில் பொறுத்த வரைக்கும் ரேடியல் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்ஸோட டிஸ்க் பிரேக்குன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக 240 செக்ஷன் தான். கிரமிக்கா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பைப்ரேஸ் வந்து கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே தெரியும், என்எஸில் மேக்ஸிமம் இப்போ வந்து வர வரைக்கும் பஜாஜ் பைக்கில் எல்லாத்துலேயுமே நமக்கு கிரமிக்கா அந்த டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்ல இருக்க அதே சேஞ்சஸ் தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்எஸோட டேஞ்சர் லைட்டை எந்த கையும் வைக்கல. ஃப்ரண்ட் லைட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் ரியர் லைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதே அந்த ஓல்டன் வைப் இருக்குது, அதே லைட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. டியூக்கோட இண்டிகேட்டர்ஸ் தான் இந்த வண்டிலையும் வருது. ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பஜாஜ் டியூக்கும் நமக்கு வந்து பஜாஜோட எல்லா பைக்ஸும் கேடிஎம்மோட டியூக் அந்த ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா பார்ட் ஷேரிங் இருக்குது. நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் 155 அந்த ஒரு ரேஞ்ச் தான் வரும். 150 to 160 அந்த ரேஞ்ச் வரும். கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான், பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகேங்க. நமக்கு மேஜராக எந்த இடத்துலையும் தட்டல. அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 400 மேலே வந்து என்எஸ், கீழே வந்து பார்த்திங்கன்னா 400ன்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ஜினுமே பெட்டர், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஒரு பெரிய ரேடியேட்டரு, லிக்விட் கூலிங் என்ஜின் செட்டப்னு ஒரு மாசான ஒரு வண்டி தான் இது. அண்ட் முக்கியமாக இந்த வண்டியில் நிறையவே பார்த்த ஒரு விஷயங்கள், இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு விஷயங்கள்னு கூட சொல்லலாம். இதோடைய கலர்டு எல்சிடி டிஸ்பிளே, இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் இருக்குது. ஆக்சுவலாக அதை பிரிக்க விரும்பலை. ஸோ இது வந்து ஒரு டெஸ்டட் பைக் வந்து கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு கஸ்டமரோட வண்டி தான், ஓகேவா? நான் அதனால் இந்த வண்டி எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. நான் அது வீடியோவிலே சொல்லிடுறேன். வண்டி விரட்ட போகிறதும் கிடையாது. ஒரு மாதிரி நல்லா கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதை NS 200 வந்து ஆசைப்பட்டேன், பட் NS 400 இருக்குது. இது மேபி ஒரு TFT கொடுத்துருக்கலாம். பட் TFT கொடுத்தா இந்த வண்டியோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அவங்க அதை பண்ணாமல் இருந்தது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் மோட்ஸ் வந்து இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ரோடு, ஸ்போர்ட்டு, ரெயின், ஆஃப் ரோட். ஃபர்ஸ்ட் டைம் டாமினாரில் கூட இந்த விஷயம் கிடையாது, ஆனால் இந்த வண்டியில் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஒர்த்தபிள். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கியர் இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவலுக்கான அந்த ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஓடோ, ட்ரிப் 1, ட்ரிப் 2. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா,
இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே சைடில் வந்து நம்ம டியூக்லாம் ஒரு 390 அந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கும். இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் எதுக்குன்னா இந்த மோட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது வித்து அந்த சைடில் இருக்க அந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீனை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் செட்டிங்லாம் நான் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். கொஞ்சம் வீடியோவில் தெரியுதான்னு தெரில, நான் ஆல்மோஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸோட உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாமே தெரியும். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. ஸோ இதில் வந்து கனெக்ட் டிவைஸ்னால் ப்ளூடூத் கனெக்டர்ஸை டிவைட் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரிப் ஏ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆன் ஆஃப் அண்ட் பல்சர் இதோட கோட் வந்து பார்த்திங்கன்னா 9638 இந்த பைக் இது ஆன் ஆஃப் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயம். இது வந்து செட் பண்ணுற பட்டனா, இதுலேருந்து வெளியில் போகிறது தனியாக ஒரு பட்டன். அண்டு செட் பட்டன் ஒன்று இருக்குது, வெஹிக்கல் இன்ஃபோ, கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ட்ரிப் அண்டு பைக்கு, லேப் டைமர் இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ மேஜரான பைக்ஸோட செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போய் பார்த்தோம்னா ஃபேவரெட்டு, குயிக் செலக்ட்டு, டேட் அண்ட் கிளாக்கு, வண்டியோட அந்த ஸ்க்ரீன் பிரைட்னஸ்ஸு, ஸோ சூப்பராக இருக்குங்க. நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எல்சிடியாக கொடுத்துருக்கிறது இன்னொரு நல்ல விஷயமா இருக்குது. மல்டி இன்ஃபோ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இடத்துல சில்வர் கலரில் ஒரு டிசைன் அவுட்லுக் கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து RPM 7 வரைக்கும் வரும். அதுக்கு மேலே RPM போகும்போது உங்களுக்கு ரெட் கலர் சேஞ்ச் ஆகும். அது நல்லாயிருக்கும். இந்த ரைன் மோட், அந்த அர்பன் மோட், ஸ்போர்ட் மோட், அந்த ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் மோட்ஸ் இருக்கா, ரைட் மோட்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். மேனுவல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த வண்டியில் வந்து இருக்குது. ரைட் மோட்ஸ் உள்ளே போனீங்கன்னா நமக்கு ரோடு, ஸ்போர்ட்டு, ரெயின், ஆஃப் ரோடு நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பைக்கு ரோட்டில் இருக்குது, நான் அப்படியே விட்டுறேன். ஸ்போர்ட் மோடில் போட்டு நான் ஓட்டி காட்டுறேன். வண்டி என்ன பர்ஃபார்மன்ஸில் என்ன வயசில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ தான். ஸோ பரவாயில்லைங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பெட்டராக இருக்குது. அண்ட் லோ வால்யூம், அந்த டிசிங்கிறது ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது வந்து ஆனில் இருந்துச்சுன்னா வண்டி ஆனில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா USB டைப்புக்கான சார்ஜிங். ஸோ யூஎஸ்பின்னா ஆக்சுவலாக நீங்கள் இதில் போட்டு நீங்கள் C டைப் யூஸ் பண்ணிக்கலாம், B டைப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி C2C கொடுக்கல, நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கேபிள் டைப் தான் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே கில் சுவிட்சோட ஒரு இன்டெகிரேட்டட்னா பவர் ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹசார்ட்ஸு ஆன் பண்ணி விட்டேன். இது வந்து லைட்டுக்கான சுவிட்சு. அண்ட் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ், இது மெயினாக கண்ட்ரோல் பட்டன்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு பேக்ரவுண்டில் லைட்டு எரியும், இது நல்லாயிருக்கும் பார்க்குறப்போ. ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், ஹாரன் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹாரன் ஹேண்டில் பார்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் மேபி டூரிங் பண்ணும்போது இதுலேயே வந்து லைட்டாக ஹைட்டை ஏற்றி நீங்கள் டூர் பண்ணும்போது நல்லா டீசெண்டாக இந்த வண்டி நம்ம டூரிங்க்கு யூஸ் பண்ணலாம். வண்டியுமே ஈஸியாக ஆக்சசபிள். ஸோ வெயிட் கொஞ்சம் கம்மி தான். டாமினார் எடுக்க முடியாத நிறைய பேருக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு வண்டி. ஸோ ஃபியூச்சர்ஸ் வைஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த வண்டியில் இவ்வளோ தான். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸ் லிவரு அது ஒன்று. அண்ட் ரைட் பை த்ராட்டில் ஒயர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் இது வந்து சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இது வந்து அந்த டியூக் 390. ஸோ கொஞ்சம் ப்ரீமியமான பைக்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வண்டியிலுமே அதை யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான். இந்த வண்டியோட டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன், ரியர் ஆக்சுவலாக சேம் தான், டீசெண்டாக இருக்கும். பட் ஃப்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பெரிய ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுங்க. நல்லா இது வந்து மற்ற வண்டியில் வரக்கூடிய அதே ஃபோர்க்ஸ் வந்து கிடையாது, கொஞ்சம் அதோட சைஸ் வந்து பெருசு. இந்த விதத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் மட் ஃப்ளாப்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அந்த குட்டி குட்டி டிசைன் சேஞ்சஸ் அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான். ஃபைனலி இதோட ப்ரைஸ் அண்டு இதோடைய மைலேஜ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாமினாரோட கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக தான் கொடுக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வண்டியோட கம்பெனி மைலேஜ்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 35 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னோட ஒரு தாட் என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக 32 தாராளமாக கிடைக்கும். ஏன்னா ஒரு வெயிட் ரொம்ப கம்மி, நமக்கு 4 மோட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட் மோட் மேக்ஸிமம் வச்சு யூஸ் பண்ண மாட்டீங்க, ரோட் மோடில் நீங்கள் பேசிக்காக வச்சு ஓட்டினாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் பவர் ஃபிகர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடைய என்ஜின் வைஸ் உங்களுக்கு மோடு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால மைலேஜ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டீசெண்டாக கிடைக்கும். நீங்கள் என்ன மோட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-32ங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக நான் கண்டிப்பாக பார்க்குறேன். உங்களுக்கு மற்றபடி இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வண்டியில் 3 விதமான ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் வருது. அண்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டு. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் மைலேஜ் 32-30 அந்த ரேஞ்ச் வந்து கிடைக்கும். இதோடைய ப்ரைஸுன்னு பார்க்குறப்ப இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,30,000 நான் இன்றைக்கி இருக்க ஆன் ரோட் ப்ரைஸ்னு சொல்கிறேன். மேபி உங்கள் ஊரில் டிஃப்ரென்ஸ் ஆனாலுமே ஒரு 2,35,000 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல மைலேஜாக இருக்கும். மைலேஜுமே இது கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு
ப்ரைஸும் இருக்குது. மோஸ்ட்லி ஒரு 400cc 2.25 லட்ச ரூபாய்க்குள்ளே இது வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட். டிஎஃப்டி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும். 2.5 லட்ச ரூபாங்கிறது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போது ஒரு டூரிங் பைக் நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. எனக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு என்ஜின் வேணும். அட் த சேம் டைம் அந்த பைக் எல்லாத்துக்குமே ஒரு ஆக்சசபிளான ஒரு பைக்காக இருக்கணும். அப்டேட்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதை தொடர்ந்து இதோட டெஸ்ட் ரிவ்யூ வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருமே இந்த NS 400 பைக்கோட டெஸ்ட் ரிவ்யூ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பை.